ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவாலயத்துக்கு நாம் கடந்து வருவது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய அத்தனை தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவோ அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வரும்பொழுது அங்கே தீர்க்கப்படும். அவரால் தீர்க்கப்படக்கூடாத விஷயங்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஸோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தம்முடைய ஜனங்கள் தம்முடைய சமூகத்திலே பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையை வார்த்தையில கேட்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு? விரும்புறாரு. இன்னைக்கு கூட வாசித்தோம் இல்லையா? சங்கீதம் 25வது அதிகாரம் 5வது வசனத்தை என்ன படிச்சீங்க? சங்கீதம் 25:5 ஒரு அருமையான ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. உமது சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நான் நாள் முழுதும் காத்திருக்கிறேன். நம்மை ரட்சிக்கிறவர் அவர்தான். எப்படி ரட்சிக்கிறார்? ரட்சிப்புனா என்ன? ஒரு மோசமான ஒரு நிலையில இருந்து நம்மை காப்பாற்றுவது இல்லையா? ஒரு சுகவீனத்திலிருந்து நம்மை சுகமாய் காப்பாற்றுவது. ஸோ ரட்சிப்புனா தான் காப்பாற்றப்படுதல், மீட்கப்படுதல், விடுவிக்கப்படுதல். இந்த ரட்சிப்பு, மீட்பு, காப்பாற்றப்படுதல் என்பது எப்படி ஆண்டவர் செய்கிறாராம்? சத்தியத்தின் மூலமாக செய்கிறார். அல்லேலூயா. சத்தியம் யாரிடத்துல இருக்குன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருக்கிறது. அண்ணன் வழியை பத்தி சொன்னாங்க இல்லையா பாஸ்டர் அவங்க? நானே வழி ஆண்டவர் சொன்னாரு. அதே ஆண்டவர் தான் சொன்னாரு, நானே சத்தியம். சத்தியம் என்றால் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வார்த்தைகள். அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு அதற்கு தங்கள் வாழ்க்கையை யார் ஒப்படைக்கிறார்களோ, அதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயம் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நாம் என்ன பண்ணுமா? தினமும் காத்திருக்க வேண்டும். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லையா? நான் காத்திருப்பேன். காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை நடத்துவார். சரிங்களா? இந்த நாளில் ஆண்டு நம்மோடு கூட பேச முடியாது. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உடைய நேசகுமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிறோம். தேவனே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீங்க பேசாத கல்லோ மண்ணோ மனிதர்களால் சொல்லப்பட்ட கற்பனையான ஒரு காரியமா அல்லப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் எங்களை நேசித்தபடினாலே இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீர். இப்பொழுதும் நீர் ஆவியாய் இருக்கிறீர். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றளவாளனை அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவரே உடைய தூய ஆவியை கொடுத்திருக்கிறீர். இந்த தூய ஆவியானவர் இந்த வசனத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். இந்த வசனத்தை நாங்கள் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. பேசுகிற அடியனை மறைத்து அன்று நீங்க வெளிப்படுங்க. கேட்கிற காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளா இருக்கட்டும். இருதயம் விருத்த சேதம் பண்ணப்பட்டதா இருக்கட்டும். கேட்கிற வார்த்தைகள் ஒன்றாகிலும் வீணாய் விருதாவாய் போகக்கூடாது. அது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாய் 30, 60, 100 என்று ஆண்டவரே நல்ல பலன்களை கொடுக்க உதவி செய்வீராக. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருவுள சித்தமா இருக்கு. அந்த திருவுள சித்தம் இந்த நாள்ல நடைபெறுவதாக, நிறைவேறுவதாக என்று கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சரிங்களா? அதுக்கு ஆதாரமான வசனம் லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல இருக்கு. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். அது இப்படியே சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே
நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறாரு? பரிசுத்த ஆண்டவராய் இருக்கிறார், பரிசுத்த தேவனாய் இருக்கிறார், இல்லையா? அப்படிதானே? அவர்கிட்ட என்ன கிடையாது? ஒரு அசுத்தம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வருது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் காம்படிஷன் வச்சாங்க. காம்படிஷன்னு தெரியும் இல்லைங்களா? போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அப்புறம் பாட்டு பாடுற போட்டி, அப்புறம் மாற்று என்னது என்ன சொல்லுவாங்க, பாரதியார் மாரி அது என்னமா சொல்லுவாங்க, மார்வேட போட்டி, இந்த மாதிரிலாம் போட்டி வைப்பாங்க இல்லையா? அப்படி வைக்கும்போது ஒரு தம்பி என்ன பண்ணார், பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து சர்ச்சுக்கு போகிற ஒரு தம்பி. எல்லாரும் ஒரு இது பண்ணாங்க. இந்த தம்பி போயிட்டு பாட்டு பாடுறதுக்கு போனார். அப்போ முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே, ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் இது பண்ணும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு பாட்டு ஒன்று பாடினார். என்ன பாட்டு பாடின? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தர் பரிசுத்தர்னு திரும்ப திரும்ப வரும். அந்த பாட்டு பாடினார். இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நிறுத்து, நீ வந்து மத சம்பந்தமான பாட்டு என்ன பண்ற, பாடுற இல்லை? அவன் சொன்ன, இது மத சம்பந்தமானது நீங்க எப்படி டீச்சர் சொல்றீங்கன்னு. பரிசுத்தர்னு வருது. ஆமா, பரிசுத்தர் தானே வருது. பரிசுத்தர்னா இயேசுதான் குறிக்கும். அதுல இயேசுன்ற பேர் என்ன பண்ணல, வரவே இல்லை. இயேசுன்ற பேரு வரவே இல்லை. ஆனா பரிசுத்தர் அப்படின்னாலே உலகத்துக்கே தெரியும் அது யாரதான் குறிக்கும், இயேசுவை தான் குறிக்கும். அல்லேலூயா. வேற எந்த தெய்வத்தையுமே பரிசுத்தம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான், அவரை மட்டும்தான் உலகத்துக்கே தெரியும் அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பூமியில மனிதனாய் வாழ்ந்த பொழுது கூட அவரை சுற்றி ஏராளமான மக்கள் இருந்தாங்க இல்லையா? அவரை எப்படி ஆகிலும் அவருக்கு ஆகாத சில பேர், என்னடா இது நம்மளை பின்பற்றிட்டு வந்த, நம்ம காட்டுற வழியை பின்பற்றிட்டு வந்த இந்த ஜனங்கள் திடீர்னு இயேசுக்கு பின்னாடி போயிட்டாங்களேன்ற ஒரு கோபத்துல இவர்கிட்ட எதையாவது ஒரு குற்றத்தை என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதப்பார்களும் நியாய சாஸ்திரிகளும் அங்க இருக்கிற ஜனங்க என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. அவர்கிட்ட என்ன பண்ண முடியல, குற்றத்தையே கண்டுபிடிக்க முடியல. ஒரு 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 தந்திரமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. ஒரு விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க ஒரு பெண்மணியை. விபச்சாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு விபச்சாரிய கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து இயேசுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க. ஆண்டவரே, மோசே எங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணத்துல சொல்லி இருக்கு, இப்படிப்பட்ட பெண்ணை என்ன பண்ணோம், கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நீர் என்ன செய்ய சொல்லுறீர் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பிள்ளைய சாகடிச்சிடவும் கூடாது, காப்பாற்றவும் செய்யணும். ஆனா நியாயப்பிரமாணம் என்ன பண்ணக்கூடாது, மீறப்படவும் கூடாது. அதை அவர் நிறைவேற்றி ஆகணும். நிறைவேற்றலைனாக்கா இவர் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, பாவமே செய்யாத ஒருவன் முதலாவது என்ன பண்ணான், கல்லெறிய கடவன் அப்படின்னு ஒன்னே எல்லாரும் திரு பார்த்தாங்க. அப்படியே பார்த்தாங்க, என்னடா இதுன்னு. சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் கையில கல் ஏத்துட்டு இருந்தவங்க இந்த வார்த்தையை கேட்டோன்னே யார் முதல்ல கல் அடிப்பாங்க, கும்பல்ல அடிச்சிடலாம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா முதல் கல் யாருமே அடிக்க முடியல. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா கும்பல்ல கோயந்தால் அடிச்சிருவாங்க தெரியுமா.
அந்த மாரி யாராவது முதல்ல கல் அடிப்பாங்களா, நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. யாரும் அடிக்கிற மாரி இல்லை. ஏன்னா எல்லாரும் அயோக்கியனுங்க, எல்லாம் பாவிங்க. எல்லாத்தையும் கல்லை போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி கேட்டாங்க, ஆண்டவரே நீர் என்னை நியாயம் இருக்கிறது இல்லையா அப்படின்னு. நான் உன்னை நியாயம் இருக்க வரல, இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்பினார். அப்புறம் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு, உங்களில் ஒருவன் என்னிடத்தில் இன்னும் குற்றம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடுமானால் காண்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாருமே என்ன பண்ணல, அவர்கிட்ட குற்றமே சொல்ல முடியல. ஏனென்றால் பாவமே இல்லாமல் பிறந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து, பாவமே இல்லாமல் வாழ்ந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆனால் அவர் மரிக்கும் போதும் பாவம் இல்லாதவராய் அவர் மரித்தார். ஆனால் அவர் எதற்காக திரும்ப மரித்தாரு? பரிசுத்த ரத்தத்தை சிந்தப்படணும், சிந்தி நம்முடைய பாவங்கள் கழுவப்படணுன்றதுக்காக என்ன பண்ண சிந்தினாரு. ஆனால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் யார் மேல திரும்ப வந்து விழுந்தது? அவர் மேல விழுந்தது. அவர் சிலுவிலே பாவியை போல தொங்கினார். அவர் சிலுவிலே நமக்காக பாவமாக்கப்பட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. பரிசுத்தமுள்ள கடவுள் நமக்காக என்ன ஆக்கப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். ஏன்னா உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களும் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. இனி அவங்க பாவம் செய்யக்கூடாது. என்னை நம்பி வரவங்க இனிமே என்ன பண்ணக்கூடாது? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். நான் அந்த பாவத்துக்கான கடனை தீர்த்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள கடவுள் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, உங்களை நான் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறேன். எதற்காக? நீங்களும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நாம் பிரித்தெடுக்கப்பட்டதின் ஒரு நோக்கம், நாம் அழைக்கப்பட்டதின் ஒரு நோக்கம், நாம் கிறிஸ்தவர்களாய் மாறினதுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தமா வாழணும். ஏன் பரிசுத்தமா வாழணும்? அப்படியே வாழ்ந்தாதான் என்னவா? அப்படியே வாழ்ந்தாதான் என்ன? பரிசுத்தம் நாம் வாழல, பரிசுத்தமா வாழல அப்படின்னாக்கா பரலோகத்துக்கு போக முடியாது. சரிங்களா? பரிசுத்தமா வாழலாம் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார், உண்மைதான். நம்முடைய பாவங்களை கழுவுகிறார், உண்மைதான். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் உதவியும் செய்கிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாம எங்க போக முடியாது? அப்ப பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னாக்கா பரலோகத்தில் யார் தான் இருப்பாங்க? பாவிங்க தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ பாவிக்கு எங்க இடம் இல்லை? பரலோகத்துல இடம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இங்கேயே நம்மளை பரிசுத்தப்படுத்தி சரிப்படுத்தி கொண்டு போறாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இயேசுவின் ரத்தம் நம்ம பாவத்தை கழுவுது, நம்மளை மாத்துது. எஸ், உண்மைதான். அது மட்டுமல்ல, பாவமில்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கான உதவி ஆண்டவர் செய்கிற. எப்படி உதவி செய்கிறார்னா, தம்முடைய ஆவியை, பலத்தை, ஆலோசனையை கொடுத்து அவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய உதவி இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய சக்தியாகிய பலன் இல்லாமல் இந்த பூமியில நாம் பரிசுத்தமா என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. நிறைய பேரு நல்லவங்களா மாறணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. நல்லதான், முதல்ல அந்த ஆசையாவது வரணும். சில பேருக்கு அந்த ஆசையே கிடையாது. ஊர்ல இருக்கிறவங்க எவ்வளோ மோசம் பண்றாங்க, நானும் அம்மா பெரிய தப்பா பண்ணிட்டேன், இது தம்மா தூண்டு வெத்தலை பாக்கு வாயில போட்டேன், இது போய் பெரிய பாவமா. மூக்கு பிடி டப்பாத்து கொஞ்சோடு இடி மூக்கு பிடி போட்டேன், இதெல்லாம் பெரிய பாவமா. என் வீட்டுக்காரன பேர் குச்சி பிடி ஊந்து கிடக்குறான். ஆண்டவருடைய பார்வையில சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. பாவம் பாவம் தான். பால் இருக்கு வீட்டில், பால், அந்த பாலில் கொஞ்சோண்டு ஊந்துச்சு அப்படியா, இல்லை ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போடணுமா திருச்சி போகிறதுக்கு? ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு துணுக்கு விழுந்தாலே போதும், பால் என்ன ஆகிடும்? கேட்டு போயிடும் இல்லையா? அது போல சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் இல்லை. செத்த ஈக்கள் என்ன பண்ணுமா? பரிமள தைலத்தை நார பண்ணும். அதே போல சின்ன சின்ன விஷயங்கள் தான் பரிசுத்தவான்களே என்ன பண்ணிடும்? அது நார பண்ணிடும். அப்ப என்ன பண்றது? தினந்தோறும் தேவ சமூகத்திலே நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மையே தற்பரிசோதனை செய்து கொள்ளணும். என்ன பண்ணணும்? நம்மையே தற்பரிசோதனை செய்து கொள்ளணும். என் பேச்சு சரியா இருக்கா? என் கண் பார்வை சரியா இருக்கா? நான் கொடுத்தனே வாக்கு, அந்த வாக்கு சரியா இருக்கா? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் காரியங்கள்ல நான் நேர்மையா இருக்கிறேனா? நான் போகிற பாதை
சரியா இருக்கா? நான் சிந்திக்கிற சிந்தனைகள் சரியா இருக்கா? ஆண்டவராக இயேசு அதை சூப்பர்மா, நல்லா நல்லா யோசிக்கிறோமா அப்படின்னு அவர் அதை சந்தோஷப்படுவாரா? இல்லை, என்ன மனுஷி நீ, என்ன ஆளு, எப்படிலாம் சிந்திக்கிற அப்படின்னு சொல்லுவாரா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எதற்காக பிரித்தெடுத்தார்னா, அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிப்பார்கள். எங்க வரணும் சுத்தம்? இருதயத்துல வரணும். அப்ப தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும், ஆண்டவரே என் இதயத்தை சுத்தம் பண்ணுங்க, என் உள்ளத்தை சுத்தம் பண்ணுங்க, என் நோக்கம் சரியா இருக்கணும், என் எண்ணம் சரியா இருக்கணும், என்னை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவரத்துல கேட்கணும். சரிங்களா? எப்படி நம்ம ஆண்டவர் சுத்தம் பண்றாரு? தம்முடைய ஆவியை கொடுத்து நம்ம என்ன பண்றாரு? சுத்தம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவ நம்மை சுத்திகரிக்கிறார்னு வசனம் சொல்லுது. சரிங்களா? இயேசுனுடைய ரத்தம் நம்மளே சுத்தம் பண்ணுதான். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்ன பண்ணுங்க, கழுவுங்க அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணும். ஆண்டவருடைய வசனம் நம்மள என்ன பண்ணுதான்? சுத்தம் பண்ணுதான். ஆண்டவரே உங்க வசனத்தால என்ன பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தோட அதிக நேரம் என்ன பண்ண உட்காந்து படிக்கணும், கவனிச்சு கேட்கணும், அதை உள் வாங்கிக்கிடணும். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? எப்படி சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? சுத்திகரிக்குது. நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்குது, யோசனைகளை சுத்திகரிக்குது. சில காரியங்கள் நாம சுத்தம் பண்ணணும், வசனத்தை கொண்டு சுத்தம் பண்ணணும். சில காரியங்களை தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்னை சுத்தி கழுவோம், நான் செஞ்சது பாவம் தான், தப்பு தான், நான் இப்படி அபாண்டமா பேசியிருக்க கூடாது, பொய் சொல்லியிருக்க கூடாது, நான் இந்த சமயத்துல அப்படியே நல்ல மாதிரி நடிச்சிட்டேன், தப்பு தான், மன்னிங்க. அவங்க அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கலாம், அதுக்காக நான் வரிஞ்சு கட்டின்னு நானும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டேனே. பெருவாரியான நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய தவறை மறைத்து கொள்வதற்கு, நான் செஞ்ச இந்த தவறுக்கு, இந்த தப்புக்கு காரணம் இவங்க தான், இவங்க மட்டும் சரியா பண்ணியிருந்தா நான் உஷாரா இருந்திருப்பேன், இவங்க இந்த பண்ணதுனால தான் நான் அப்படி ஆயிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? மற்றவங்க மேல என்ன பண்ணிடுறோம்? பழிய போட்டுறோம். அந்த பழியை ஆண்டவர் ஏத்துப்பார? நீங்க ஆண்டோட பிள்ளை, இன்னொருத்தர் ஆண்டு அறியாத ஒரு பிள்ளை வச்சுக்க, ஆனா 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப ஆண்டோட பிள்ளை என்ன பண்ணணும்? ஆண்டவரை நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும். அந்த நபர் நான் சொல்லுவாரு, அதான் அவங்கலாம் கிறிஸ்டினா, இவங்க சர்ச்சுக்கெல்லாம் வராங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? பிளைம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படிதானே? பிளைம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே நான் இந்த தப்பு செஞ்சு காரணம் அந்த அம்மா தான், அதுதான் இல்லாதெல்லாம் பேசிச்சு, இப்படி சொல்லிச்சு, பண்ணிச்சு, அதனால நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை பிடிச்சி தள்ளி விட்டுச்சு அப்படின்னு நம்ம பிளைம் பண்ணக்கூடாது. இது ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு அழகில்லை. அப்ப என்ன பண்ணணும்? எஸ், நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னு நம்ம முரண்டு படிச்சுட்டு இருந்தேன், தப்பு மேல தப்பு என்ன பண்றோம்? பண்ணிட்டு இருக்கோம். பாவத்து மேல பாவத்தை என்ன பண்றோம்? கூட்டிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா ஒன்று சிந்திக்கணும். நான் இந்த உலக ஜனங்களை விட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்? பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன். அவங்கள போல கண்டபடி பேசுறது, அவங்கள போல வீடு வீடா போய் உக்காடுறது, டிவிக்கு முன்னாடி உட்காந்துன்னு ஒரு டிவியே இந்த நாடகம் போச்சுன்னா அடுத்த நாடகம், இந்த நாடகம் அதுக்கு அடுத்த நாடகம், அப்புறம் இந்த நாடகம், எங்கெங்கயோ பத்திரிக்கை வச்சுட்டாங்களாம், ஐயோ அங்க போகணும், இங்க போகணும், காலைல ஏந்து ஓடு 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 ஓடு, நைட்ல தூங்கு, டைமே இல்லை, நேரமே இல்லை, ஓடு 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 ஓடுங்க. இப்படிலாம் செலவு பண்ணிட்டு இருந்தா எப்படி நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும்? பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும். அப்ப ஆண்டவரோடு சேர்ந்த பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தமா வாழ்வாங்க. நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நாம் பரிசுத்தம் அடைவதே அடங்கி இருக்கு. சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து சோத்ரா லேலியா சோத்ரா ஆண்டவரே இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னா இப்படி சொல்லிட்டு உடனே போயிடுறது, அவ்வளவுதான். எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? கொஞ்ச நேரம் உட்காருது, ஊழியக்காரரே ஏதாவது சில வசனம் பேசல, ரொம்ப நேரம் ஆகி போச்சு,
அப்படின்றது. இல்லைன்னா போர் அடிக்கிற பேர் பேசுறாரு. அப்படிலாம் இருந்தோம்னா என்ன ஆக முடியாது, மனசுல போய் வசனங்கள் என்ன பண்ணாது, தங்காது. ஆக திரு வார்த்தைகளை நாம் எடுத்து என்ன பண்ணோம், உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கணும். நிறைய நேரம் கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணணும், கேட்கணும். அதுக்கு நேரத்தை என்ன பண்ணணும், செலவழிக்கணும். ஏன், என்னுடைய இருதயம் பரிசுத்தமாவதுக்கு, என் வாழ்க்கை பரிசுத்தமாவதுக்கு, இந்த உலகத்தோடு நான் ஒத்து போகாமல் இருப்பதற்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம யாரு, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாரால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமேன். சரி, இந்த பிரித்தெடுக்கப்பட்டதுடைய விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். குறிப்பாக இந்த லேவியராகும் 20வது அதிகாரம் 26ஆம் வசனம், இஸ்ரவேல் என்கிறதான மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பூகோள ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இன கூட்ட மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, எபிரேய மக்களுக்கு அல்லது யூத மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எப்படி இந்த இன மக்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, பூமியில திரளான மக்கள் இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் ஆண்டவர் போயிட்டு என்ன பண்ணாரு, இடைப்பட்டார், பேசினாரு. ஆனா எவனும் கேட்குற மாரி இல்லை. ஒரு மனிதன் கவனித்தான், கவனித்து செவி கொடுத்தான். அவன் பேர் தான் என்ன தெரியுமா, ஆபிரகாம். அவன் பேர் என்னது, ஆபிரகாம். அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு அவங்ககிட்ட ஒரு வாக்கு பண்ணினாரு. என்ன வாக்கு பண்ணினார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன் மூலமாக இந்த உலகமெல்லாம் என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும், உன் வித்திலிருந்து ஒரு சந்ததி தோன்றும், உன்னிலிருந்து ஒரு ரட்சகர் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாக்கு பண்ணினார். அப்போ முதல் ஆண்டு ஆபிரகாம் அழைக்கும் போது எப்படி அழைத்தார்னா, ஆபிரகாமே உன் தகப்பனையும் உன் சொந்த ஜனத்தையும் இனத்தையும் விட்டு என்ன பண்ண, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே என்ன பண்ணார் ஆபிரகாம், அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்பா அவங்களோட சொத்து பொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த இனம் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு, பாஷை கீஷை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டு காட்டுற இடத்துக்கு என்ன பண்றாரு, போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு போற இடம் தெரியுமா, தெரியாது. நம்மள இருந்தா என்ன பண்ணிருப்போம், எங்க கூட்டு போறீங்க, எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எப்படி ஏரோப்ளைன்ல கூட்டு போவீங்களா, ட்ரெயின்ல கூட்டு போவீங்களா, எப்படி நான் போகணும், எல்லாம் அக்கு ஆணி தெரிஞ்ச பிறகு கடைசியில் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு கஷ்டம் ஆண்டவர், வர முடியாது. போகணுன்ற எண்ணம் இருக்கிறவன் எதையுமே என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான், போயிடுவான். அப்படிதான் ஆபிரகாம். ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு, ஆபிரகாமே உன் தகப்பனையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னு அப்படியே கம்முன்னு கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான். ஆக அவன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார் ஆண்டவர். நான் எவ்வளோ பேர்கிட்ட பேசினேன், மற்றவங்கிட்ட பேசாமலாம் இல்லை, ஆண்டவர் பேசினாரு, ஆனால் எவனும் கீழ்ப்படுகிற மாரி இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. கீழ்ப்படிஞ்சதுனால அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாரு. அவனுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய பிள்ளை யாரு, ஈசாக்கு. ஈசாக்குடைய பிள்ளை யாரு, யாக்கோபு. யாக்கோபுடைய பிள்ளைங்க யாரு, 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துடைய அந்த மக்களுடைய பேர் தான் இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்களை இந்த பூமியை விட்டு என்ன பண்ண, அதாவது இந்த உலக மக்களை விட்டு பிரித்தெடுத்து அவர்களுக்கென்று நியாய பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கொடுக்கிறார். அவர்களோடு கூட நேரடியா கடவுள் பேசுறாரு. மற்ற ஜனங்கிட்டலாம் ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்கள நேசிக்கல, அவங்கள நேசித்தாரு, அவங்களோடு கூட பேசினார், இல்லைன்னு. ஆனா இவங்களுக்கு தான் பிரத்யேகமான வாக்கு தத்தங்கள், உடன்படிக்கைகள், நியாய பிரமாணங்கள் அப்படிலாம் கொடுத்திருந்தாரு. நீங்க உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க, உங்களுக்கு நான் விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன்னு சொல்லி பிரித்தெடுத்தார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டதுனால சொல்றாரு, இந்த உலக ஜனங்களை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க, அவங்கள போல என்ன பண்ணாங்க, இருக்காதீங்க, முட்டாள்தனமா இருக்காதீங்க, மூடத்தனமா இருக்காதீங்க, அறிவில்லாம இருக்காதீங்க, நான் சொல்லுகிறபடி நடங்க, பரிசுத்தமா வாழுங்கன்னு சொல்லிட்டு எதை சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எங்க போகணும், எப்படி வரணும், எல்லாத்தையும் என்ன பண்ணாரு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சந்ததியில வந்த ஜனம்தான் யூத ஜனங்கள்ல தான் இயேசு என்ன பண்றாரு, பிறக்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் என்ன பண்றோம், இப்ப அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் என்ன செய்யணும், அந்த யூத ஜனங்களுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்க பரிசுத்தமா வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ரத்ன சுருக்கமா ஒரு 5 காரியத்தை
ஒரே ஒரு வசனத்தில் பதிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு சுட்டித்து காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 10வது அதிகாரம் 12-13 வசனம். பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகிய அவர்களிடத்துல ஆண்டவர் என்ன கேட்டார், அதே தான் இன்றைக்கு நம்மளிடத்துலயே ஆண்டவர் கேட்கிறார். புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நம்மிடத்துல பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம எப்படி இருக்கணும், என்ன செய்யணுன்றத ஆண்டவர் இங்க அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. உபாகமம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலரே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைகொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உபாகமம் 10வது அதிகாரம் 12-13 அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 12-13 விஷயத்துல ரத்தின சுருக்கமா பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன கேட்கிறார்ன்றத அழகா போட்டிருக்கா பாருங்க. 5 விஷயம் இருக்கு. இப்போதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும். 2வது, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவர் நமக்கு ஒரு வழியை வகுத்து வச்சிருக்கிறார், அந்த வழிகளில் நடந்து. 3வது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. 4வது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அவரை நம்ம என்ன பண்ணணும், சேவிக்கணும். அது எப்படி சேவிக்கணும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை சேவிக்கணும், சேவித்து. அப்புறம் 5வது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைகொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். என்ன பண்ணுமா, கைகொள்ளணும். எதை, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்ளணும். இது 5வது விஷயம். அது சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் கூட ஏன் கேட்கிறாருன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு. யாருக்கு, நாம நல்லா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கடவுள் கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தெய்வம் எதன் அடிப்படையில் செயல்படுறாரு, கோட்பாடு. கோட்பாடுன்னா என்ன தெரியுமா, கோட்பாடுனா ஆங்கிலத்துல பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா ஒரு நீதி, நியாயம், வழிமுறை, உங்களுக்கு புரியுற மாதிரி சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, செயல்படுகிறவராய் இருக்கிறாரு. புரியுதா நான் சொல்றது? இல்லைன்னா உங்களுக்கு புரியாமனா சில சில சட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் அவர் செயல்படுறவராக இருக்கிறாரு. அது அவர் தான் வகுத்தாரு. அவர் அதை என்ன பண்ண மாட்டார், மீற மாட்டார். எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆண்டிக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு. நான் புரியுங்களா, ஒரு தேசத்தின் குடியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். ஆண்டி ஆனாலும் அரசனானாலும் சட்டம் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே போல் தான் இந்த சட்டத்தை வகுத்தவர் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாரு, செயல்படுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? ஆனால் அப்படி செயல்பட்டு ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர் நீதியுள்ள தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த பூமியில மனுஷனா அவர் இயேசு பிறந்த பிறகு கூட அவர் என்ன பண்ணாரு, ஞானசானம்னு ஒன்று எடுத்தார். ஞானசானம் அவர் எடுக்கணுமா? சரி, ஏன் எடுக்கக்கூடாது அவரு? சரி, நீங்களும் நானும் ஏன் எடுக்கிறோம்? அதெல்லாம் நீங்களே சொல்லுங்க பாச, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஞானசானம் எடுப்பதுக்கான ஒரு காரணம் என்னன்னாக்கா, நான் மனம் திரும்பிட்டேன். என்னன்னு மனம் திரும்பிட்டேன், நான் பாவி, என் பாவ வாழ்க்கையிலேருந்து நான் என்ன பண்றேன், மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன், மனம் திரும்பிட்டேன். 2வது, இந்த உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்துக்கு மரித்து நீதிக்குன்னு பிழைக்கிறேன். சரிங்களா? இந்த உலகத்துக்கு மரித்து சுயத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைக்கிறேன். அதுதான் ஞானஸ்நானத்துடைய உண்மையான ஒரு அர்த்தம். சரிங்களா? தண்ணியில முழுகுது என்னன்னாக்கா, நான் செத்து போயிட்டேன். எழுந்துக்குது என்னன்னா, நான் இப்ப புதிய மனுஷனா எழும்பி வந்திருக்கேன். எதுக்காக? கடவுளுக்காக வாழணும். அதுதான் ஞானஸ்நானத்துடைய உண்மையான ஒரு பொருள். தண்ணியில முழுகும் போது செத்து அவனை அடக்கம் பண்ணியாச்சு. எழுந்து வர்றது ஒரு புதிய மனிதனாய் ஆண்டவருக்காக வாழும்படிக்கு, நீதிக்காக, தேவனுக்காக வாழும்படிக்கு வரேன். அதான் அது அர்த்தம். சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவர் எதுக்கு பாவத்துக்கு மறிச்சு
நீதிக்கின் பிழைக்கிறதுக்காக தண்ணியில் முழுகணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நமக்கு ஒரு முன்மாதிரியை வைப்பதற்காக அவரும் என்ன பண்ணாரு, இந்த தேவ நீதியை என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறார். புரியுதுங்களா? ஸோ ஆண்டவர் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில தான் அவரே நம்மளையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் இந்த விஷயத்த சொல்றாரு, இதையெல்லாம் நான் ஏன் கேட்கறேன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க அவருக்கு ரொம்ப விருப்பம்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஐயோ, என்னை நம்பி வந்த ஜனங்களை எப்படி நான் கைவிடுவோம், அவங்கள நல்லா வச்சு பார்க்கணும்னு தான் அவருக்கு ஆசை. அதனால நீ கேப் மாதிரியா இருந்தா அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? நீ அவர் பின்னாடி தான் வந்த, ஆனா இல்லாத மொள்ள மாதிரித்தனமும் கிறுக்கு புத்தியும், என்ன சூழ்ச்சி, என்ன போலி, என்ன பொய், இதெல்லாம் இருந்துகிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ன்றவரு அல்லேலுயா 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 சொன்ன அவர் எப்படி, ஐயோ என் புள்ள அல்லேலுயான்னு சொல்லிச்சு, சோத்திரம்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு பாடுது, இன்னமா குதிக்குது அப்படின்ட்டு ஆசீர்வதிப்பாரா? சொல்லு. புருஷனை கண்டபடி பேசுறது, பெத்த பிள்ளைங்களை சனியனே நாய பீட, ஏன் பிறந்த, எதுக்கு பிறந்த, இல்ல அதெல்லாம் போட்டு புலம்புறது. வாங்கவே இல்லை, நான் அந்த பக்கம் வரவே இல்லை, அந்த பக்கம் தான் போகணும், நான் அந்த பக்கம் வரவே இல்லை. அப்படியே உள்டாவா என்ன பண்ணுது, பச்சோந்தீவுகள் மாதிரி நாம் செயல்பட்டு கொண்டு இருந்தால் எப்படி கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்? இல்லையா? புரியுதுங்களா? ஆகவே தான் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறேன், ஆனா நீ இதெல்லாம் என்ன பண்ணணும் செஞ்சனா என் மனம் குளிர்ந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வாதம் முன்னிலே பலிக்கும், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன்னை மட்டும் இல்ல உன் சந்ததிகளையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு சொல்றாரு. வேகமா நான் சொல்றேன். அந்த 5 காரியங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கும் அந்த கோட்பாடு 5 காரியங்கள் என்ன? 1, கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணும். உலக மக்கள் பயப்படுறாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, நாம என்ன பண்ணுங்க? பயப்படணும். பயப்படுறோமா? ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் பயப்படணும்? அவனா பேயா பிசாசா? அவருக்கு ஏன் பயப்படணுங்க? கடவுளுக்கு ஏன் நாம் பயப்பட வேண்டும்? ஏன் பயப்படணும் தெரியாமே பயப்படுறோம். ஏன் பயப்படணும் தெரியாம என்ன பண்றோம்? பயப்படுறோம். அப்பா அம்மாவுக்கு ஏன் பயப்படுறோம்? பயந்தாதானே கேட்கணும். அப்பா அம்மாவுக்கு நான் பயந்தாதானே முதல்ல கேட்கறதுக்கு. நான் தான் பயப்படுறதே இல்லையா? என் பொண்டாடிக்கு நான் பயப்பட மாட்டேன், என் புருஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன்லாம் நிற்கிறான். ஏன் பயப்படணும்? அடிச்சிருவாங்கல்ல, ஐயோ பாஸ்டர் அடியா அடி, செம்ம அடி, அப்படியே வீங்கி போயிடும், அப்படியே அப்படியே கண்ணு அப்படியே அப்படியே கொதன ஆயிடும் அந்த அடிக்கிற அடி. அதனால அந்த அடி தாக்க முடியாம நான் என்ன பண்றேன்? பயப்படுறேன். எங்க அம்மா எங்களை வளர்த்தா, எங்க அம்மா எங்களை என்ன பண்ண மாட்டாங்க? அடிக்கவே மாட்டாங்க, அடிச்சதே கிடையாது. ஆனா அடி வாங்கியிருக்கிறாங்க, 2 பேர் அடி வாங்கி, எங்க அக்காலாம் அடி வாங்கியிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எங்க அம்மா இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, அடிச்சது இல்லை. ஆனா உட்கார வச்சு பேசுவாங்க சில காரியம். அவங்க பேசும்போது அழுகையா வந்துடும். நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். என்ன பண்ண மாட்டாங்க? அடிக்க மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல அடிக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க அண்ணன். சும்மா வெளுத்து வாங்கி அடிப்பாரு. ஆனா அவருக்கு நாங்க எஸ்கேப் ஆகி எங்கேயோ ஓடுவோம். ஆனா எங்க அம்மா எங்களை அடிக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, சில காரியங்களை வந்து சொல்லுவாங்க. எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம்டா, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். ஸோ ஐயோ நம்ம இப்படிலாம் பண்ணோம்னாக்கா அது எவ்வளோ வேதனை கொடுக்குதுல்ல அவங்களுக்கு, சரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா? நம்ம ஏன் பயப்படணும்னா, நாம் சில தவறுகள் செய்யும்போது அதை அவரை என்ன பண்ணுது? நோக பண்ணுகிறது. கடவுளை என்ன பண்ணுது? ஐயோ என் பிள்ளைங்க என்ன பிரதிபலிப்பாங்கன்னு நினைச்சேன், என்னை கெட்ட மாதிரி மற்ற ஜனங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறாங்களே. அப்படிதானே? ஒரு அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுமா, கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணுமா? நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இப்போ கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறது அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இல்லை. ஸோ நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் என்ன பண்ணணும் இருக்கும் இல்லையா? நல்ல பிள்ளைங்களுக்கு இருக்கும்.
ஐயோ, நம்ம அப்பா அம்மா யாரும் ஒரு கெட்டத்தனமா என்ன பண்ணக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அஞ்சு அஞ்சு வாழும். சரிங்களா? ஒரு காரணம். அப்ப கடவுளுக்கு நம்ம ஏன் பயப்படணும்னா, அவருக்கு அவருடைய மனசை என்ன பண்ண நோக பண்ணிடக்கூடாது. அவர் நல்லவர் இல்லையா? ஆக அந்த நல்ல தெய்வத்தை நான் என்ன பண்றக்கூடாது, நோக பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயம். சரிங்களா? ரெண்டாவது, திருவசனமே சொல்லுது நாம் எதுக்கு பயப்படணும்னு. வாசிக்கலாமா? அதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனம் படிக்க பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நாம் ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும்? இந்த வசனத்தை கேட்ட பிறகு நீங்க பயந்தாலும் சரி பயப்படாலும் சரி, அது உங்க இஷ்டம். ஆனா நம்ம பயந்துதான் ஆகணும்னு அந்த வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களாகிய கொள்ளுகிறவர்களாய் இருக்கிற கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிற அவருக்கே என்ன பண்ணுங்க, பயப்படுங்க. இங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி சொல்றாரு. நம்ம நீதியா நேர்மையா சுத்தமா வாழ்ந்தா, ஆண்டவருக்காக வாழ்ந்தா மனுஷங்களுக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பேசின்னு பேசுவாங்க. சில பேர் வந்து ஆண்டரை பத்திலாம் சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடிக்க வருவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, இயேசுவை பத்தி சொல்லாதன்னு சொல்லி அடிப்பாங்க, கொல்லுவாங்க. அதை எதை தான் கொல்ல முடியும், சரீரத்தை தான் கொல்ல முடியும். அப்படிதான் நிறைய மிஷினரிமார்கள் இறந்து போனாங்க. இந்திய தேசத்துக்கு வந்த தோமா, இயேசுனுடைய சீடர்களில் ஒருவராக தோமாவும் அப்படிதான் என்ன பண்ணாரு, மரித்து போனாரு, அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும், சரீரத்தை சாவடிக்க முடியும், நம்மள உடம்ப சாவடிக்க முடியும். ஆனா ஆத்மாவை ஒண்ணு பண்ணாது, தேவனிடத்துக்கு போவோம். இங்க சொல்றாரு, நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவராகிய அவருக்கே என்ன பண்ணுங்க, பயப்படுங்கள். நாம் ஏத்திரம் பயப்படணும், நம்மள நரகத்துல தூக்கி போட்டுருவாரு. யாரு யாருங்க யாரு? நம்ம ஆராதிக்கிறமே கடவுள், அவரு தாம் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தீமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமே ஆனால் தூக்கி எங்க போடுவாரு, நரகத்து போட்டுருவாரு. அப்ப இந்த பூலோக வாழ்க்கையில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, கிருபையின் காலம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இந்த நாள்ல தான் நம்ம மனம் திரும்ப முடியும். மனம் திரும்ப முடியாத ஒரு காலம் வருது. எப்ப திரும்ப மனம் திரும்ப முடியாது, செத்து போன பிறகு மனம் திரும்ப முடியாது. சாகரத்துக்குள்ளாடே முன்னாடி என்ன பண்ணிடணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்துடணும். செத்து போயிட்ட பிறகு மனம் திரும்புதல் என்பது ஒண்ணு கிடைக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கொடிய காலம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அந்த கொடிய காலத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டாலும் மனம் திரும்ப முடியாது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம் வருது. சரிங்களா? இன்னொன்னு, அந்த காலகட்டத்துல எல்லாரும் அந்த பிசாசானவன் இந்த உலகத்தை ஆளும் பொழுது அதுக்கு அனுசரணையாய் அதற்கு ஒத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வந்துருவான். மனம் திரும்பணுன்ற ஒரு எண்ணமே நிறைய பேருக்கு வராது. இந்த பூலோகத்திலே வாழ்ந்துருவோம் அப்படின்னு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நாம் எதற்கு பயப்படணும்னா, நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துல தள்ள வல்லவராகிய கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பாவத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. தான் பிள்ளையே ஆனாலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் சிலுவையில இயேசு மரித்தது. பரிசுத்தமுள்ள கடவுள் சிலுவையில தொங்கின தன் நேசகுமாரனாகிய இயேசுவை என்ன பண்ணிட்டாரு, மறைத்து கொண்டார். நான் இனி பார்க்க மாட்டேன்னு. அதனாலதான் இயேசு பார்த்து சிலுவையில தொங்கும் போது என்ன சொன்னாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ கைவிட்டாரா, கைவிடலையா? கைவிட்டார். ஏன் கைவிட்டார்? ஏன் கைவிட்டார்? நம்ம பாவம் எல்லாம் அவர் மேல வச்சதுனால, அவர் பாவத்தை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணன் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாரு, அது வரைக்கும் குமாரனுக்கும் பிதாவுக்கும் ஒன்றாய் இருந்த அந்த உறவு என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல அருந்தது. அது அவரால் தாங்க முடியல, அலர்னாரு. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு. அவருக்கே அந்த பாடுனா நீங்களும் நானும் ஏமாத்திரம். புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுடுங்க. நாம் கடவுளுக்கு என்ன பண்ணணும், பயப்படணும். நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, புற மதத்தவர்கள், புறஜாதி மக்கள்
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இருக்கிற அந்த பயம் கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, பயமே இல்லை. துணிகரமா என்ன பண்றாங்க, தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டாக்கா நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், கிருபையுள்ள ஆண்டவர், அவர் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. உண்மைதானே அது? அவர் அன்புள்ள ஆண்டவர் தான், கிருபையுள்ள ஆண்டவர் தான், இரக்கமுள்ள ஆண்டவர் தான், மன்னிக்கிற ஆண்டவர் தான். ஆனா காலம் முழுக்க இதையே செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. அவரை குறித்து வசனம் சொல்லுது, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், அவர் சுட்டெரிக்கிற அக்கினியா இருக்கிறார், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார், அவர் நீதியை என்ன பண்ணுவார், நிலைநாட்டுவார். ஒரு நேரம் இருக்கு நியாய தீர்ப்புன்னு, அந்த நேரத்துல காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு. சரிங்களா? அப்ப போயிட்டு அதோகதியா நிற்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பவே என்ன பண்ணு, பயந்து, கடவுளுக்கு பயந்து நேர்மையாய் வாழ அவர்கிட்ட வந்து என்ன பண்ண, உதவியை கேட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீ பழகி கொள். அல்லேலுயா. ஆமா, பழகணும். பாருங்க, பரிசுத்த வாழ்க்கை என்பது சும்மா அப்படியே வரதில்ல. நம்ம ஆண்டவர் கிருபையாய் பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மளுடைய பாவத்துல எல்லாம் கழுவுறாரு, உண்மைதான். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு நாம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பின்பற்றணும். அப்படிதான் நம்ம பரிசுத்தமாக முடியும். எல்லாமே அவர் பண்ணிடுறாருன்னா நம்ம எதுக்கு வரணும், எதுக்கு பாட்டு பாடணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும் இல்லையா, எதுக்கு பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்படணும், பொய் சொல்லாத, திருடாது, எதுக்கு சொல்லணும்? அதான் அவரே பரிசுத்தம் பண்ணிடுறாரு. எப்படி போனா நம்மளுக்குண்ணா இல்லையா? எப்படி பரலோகத்துக்கு போயிட போறோமே ஜாலியா, அப்படியே ஹாய் ஆண்டவர் எங்க பாவத்துல மன்னிச்சுட்டாரு பாய் அப்படியே போயிடலாமே. அப்படிலாம் நடக்காது. ஏன் மாத்திரவங்க நிறைய பேர் சுத்தி நிற்கிறாங்க. கிருபையின் காலம், கிருபை, ஆண்டவரோட கிருபைன்னு. ஹலோ, இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, உயிரோட வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா என்னைக்கு ஞானசானம் எடுத்துமோ அன்னைக்கே நம்மள என்ன பண்ணிருக்கணும், அல்ல கத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த பூமியை பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு. சரிங்களா? ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறார் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லு பாருங்க. கர்த்தருக்கு ஏன் பயப்படணும்னா, நீதிமொழிகள் 16:6, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கடவுளுக்கு பயப்படுறதுனாலதான் நம்ம தீமையை விட்டு என்ன பண்ண முடியும், விலகவே முடியும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன அர்த்தம்னா, அதான் அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா தீமையை விட்டு விலகுவது. கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒரு மனுஷனுக்குள் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், தொடர்ந்து தீமையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். யார் என்ன கேட்பாங்க அப்படின்னு. ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிறான் இல்லை என்பதை எதை வச்சு தெரிஞ்சுக்க அப்படின்னா, அவன் வாழ்க்கையில தீமையானது என்ன பண்ணிட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா எரிச்சு 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 பேசியிருப்பான். நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பொண்டாட்டிய வந்து இல்லாத பாடாத படுலாம் பட்டிருப்பான். பெரியவங்க பேச்சு கேட்காம இருந்திருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, சொந்த பந்தங்கள்ல ஏமாத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்ப என்ன ஆயிடும், கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிச்சோன்னே அதெல்லாம் விட்டுருவாங்க. கண்டபடி பேசணும் வாய் என்ன பண்றோம், நின்றுடும். பிரியமானவர்களே, கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்கு வேணும். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் இந்த இதை இது பண்ணிக்கிறேன். இரண்டாவது என்ன பண்ணணுமா, அவர் வழிகளில் நடந்து. அவர் வழியில நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அவர் வழி எங்க இருக்கு, எங்க இருக்கு, வேத வசனத்துல இருக்கு. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இல்லையா? அவருடைய வழிகளில் நம்ம என்ன பண்ணுமா, நடக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நமக்காக முன்மாதிரியா இந்த பூமியில என்ன பண்ணியிருக்காரு, வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு பின்னதாக இருந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் இந்த பூமியிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறாங்க. எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஆகவே நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பிரச்சனைகளையும் அதெல்லாம் தள்ளி விட்டு விசுவாசத்தை நம்மளுக்குள்ள உண்டு பண்ண அந்த தெய்வத்தை நோக்கி, இயேசுவை நோக்கி பொறுமையோடே நம்ம என்ன பண்ணுமா, இந்த பரிசுத்த பாதையில நடக்கணும். நமக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருக்கிறதா பாருங்க. ட்ராக்னா நான் ஓடுதல பாதை, ஓட்ட பாதை. அந்த பாதையில தான் நம்ம என்ன பண்ணணும், போகணும். குறுக்கால நான் போறேன் அப்படிலாம் போகக்கூடாது. குறுக்கு வழியெல்லாம் கிறிஸ்தவத்துல கிடையவே கிடையாது. எல்லாம் ஒன்லி நேர்வே தான். ஆனா அதை எப்படி ஓடணும், வேக வேகமாலாம் ஓட தேவை. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, பொறுமையோடே ஓட கடவும். பொறுமையா போ, ஆனா எப்படி போகணும், சரியா போ. சரிங்களா?
ஆண்டு நமக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, வாழ்ந்து காட்சி. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க இல்லையா, இவங்க இல்லையா, அவரே இப்படி பண்ணிட்டாரு, அவரு இன்னும் பாஸ்டர், இவரு இப்படி பண்ணிட்டாரு, மற்றவங்களே யாரையும் பார்க்க, எல்லாருமே யார் தான், மனுஷன் தான், எல்லாருமே மனிதர்கள் தான். பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை, இல்லையா? சில பேருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அந்த பாவத்தை பண்ணிட்டாங்க. சில பேர் இன்னும் என்ன பண்ணல, சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால என்ன பண்ணல, இன்னும் வரைக்கும் கொஞ்சம் பாவம் பண்ணாம இருக்கிறாங்க. சில பேருடைய பாவம் வெளியரங்கமா தெரிஞ்சிடுச்சு, சில பேருடைய பாவம் தெரியல, அந்தரங்கத்துல இருக்கு. தெரிஞ்ச பிறகு அடியாச்சு, நான் ஒன்று என்னமா நினச்சிருந்தேன், பாரு இப்படி இருக்கு அப்படின்னு, நான் ஒன்று நல்லவன்லாம் நினைச்சேன், இவ்வளோ பெரிய ஆளா நீனு அப்படி. சரிங்களா? ஆக இந்த உலகத்தின் மனிதர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அடையாளமா வழிகாட்டியா வச்சுக்க கூடாது. யாரதான் வழிகாட்டியா வச்சுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நமக்கு வழியாக என்ன பண்ண வச்சுக்கிடணும். அவர்களும் சில வேளையில் தவறுவார்கள் என தைரியமா அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், பேசணும். அவர் அதுக்கு முரண்டு பிடிப்பாருன்னாக்கா அவரை விட்டு என்ன பண்ணணும், ஒதுங்கிடணும். ஐயா இதெல்லாம் நியாயமா, ஆண்டுடைய மனுஷன் தானே நீனு, இது சரியா அப்படின்னு. ஒருவேளை அவரு ஐயாம்மா நான் தப்பு பண்ண, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் நல்ல அருமையான ஒரு ஊழியக்காரர், ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தவறு செஞ்சிட்டார், மனுஷன் தானே. அப்ப நாங்கெல்லாம் நினைச்சிட்டு என்ன, நாமெல்லாம் ஒழுங்கா ஜெபம் பண்ணல, அந்த ஐயாவுக்காக நம்ம என்ன பண்ணல, ஒழுங்கா ஜெபம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, கிறிஸ்தவங்கள்ல பிசாசு யாரை முதல்ல கை வைப்பான் அப்படின்னாக்கா அவருக்கு ஊழியம் செய்யறதான். ஏன்னா நான் மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிறடிக்கப்படும். ஒரு ஆளை பிடிச்சா 100 பேர் காலி. அந்த மாதிரி ஆளை தான் என்ன பண்ணுவோம், அவன் அதிகமா டார்கெட் பண்ணிட்டே இருப்பான். அதனால தான் ஊழியம் செய்யறவங்களுக்காக நம்ம அதிகமா என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அதிகமா ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு வியாதி, பணப்பற்றாக்குறை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, நம்மளுக்கு வர மாதிரி அவங்களுக்கும் என்ன பண்ணும், பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாடு வந்துட்டே இருக்கும், போராட்டம் வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன நினைச்சுப்போம், அவங்க ஹீரோமே நினைச்சுப்போம், ஐயோ கடவுள் கூடவே இருக்கிறார் போலகுது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களும் விழுவதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா யார் விழுந்தாலும் சரி அதை நான் தவறுதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு என்ன பண்ணோம், கடந்து வந்தோம். அந்த ஊழியக்காரர் அப்படிதான் வந்துட்டா இருப்பாங்க. நாங்கள் போய் கேட்டோம், கேட்கும்போது அவர் சொன்னாரு, எங்களை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இனி இதுக்கு நான் லாய்க்கு கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொஞ்ச நாள் அவருக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் சரியான பிறகு மறுபடியும் அந்த ஊழிய பாதையில் கொண்டு வந்து என்ன பண்ணோம். ஏன்னா நல்ல மனுஷன், ஊழியம் செய்யக்கூடாது, சரியான ஒரு காரியம், ஏதோ இந்த விஷயத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னாக்கா, முற்று முடிய இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. வாழ்ந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும், விரும்பணும், வாழணும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு. ஆனா சில பேர் திட்டமிட்டு யோசித்து அப்படிதான் என்ன பண்ணக்கூடாது, பாவத்துல நாம் விழுந்து விட கூடாது. அல்லேலூயா. சோ அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கணும், வசனத்தை வாசிக்கணும். எது வழி, எது பாதை, எது சத்தியம் அப்படின்றத நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு விஷயம் அதுதான். சரிங்களா? மூணாவது என்ன சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. பிரிதெடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் தேவனிடத்தில் என்ன பண்ணுமா, அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் என்ன பண்ணணும், அன்பு கூறணும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாவது கட்டளை. நம் தேவனிடத்தில் அன்பு கூறணும். சரிங்களா? தேவன் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தாரா இல்லையா? எப்படி அன்பு கூர்ந்தார், எப்படி அன்பு கூர்ந்தார், எப்படி அன்பு கூர்ந்து இருக்கிறாரு, எப்படி தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, தன்னையே பலியா என்ன பண்ணாரு, கொடுத்தார் இல்லையா? நம்மளை நேசித்தனால்தான் அந்த பரிசுத்த ஸ்தானத்தை விட்டு, கடவுள் என்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு, அந்த பரலோக ஸ்தலத்தை விட்டு சாதாரணமான மனிதனாய் அடிமையின் ரூபமா இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வரணும்? ஏன்னா நம்மளை நேசிக்கிறாரா. நம்மளை நேசித்ததுனால இந்த பூமிக்கு வந்து படாத பாடுபட்டாரு. யாருங்க நமக்காக படாத பாடுபடுவாங்க? நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சில நஷ்டத்தெல்லாம் கூட பொறுத்துப்பாங்க. என் நண்பன், என் அண்ணன் தானே, என் மனைவி தானே, என் பிள்ளை தானே,
பரவாயில்ல, இந்த நஷ்டத்தை நான் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன், கொஞ்சம் அப்படியே கோவப்பட்டு ஆச்சு ஊச்சின்னாலும் அது என்ன பண்ணுவாங்க, பொறுத்துப்பாங்க. ஏன் குடும்பம், ஏன் ரத்தம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பொறுத்துப்பாங்க இல்லையா? ஏன்? அன்பு இருக்கு. அன்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயா உனக்கு எனக்கு செட் ஆகாதுப்பா, வேணாம் வேணாம், நம்ம உறவை முறிச்சிக்கலாம் அப்படி முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? உறவே இருந்தாலும் முறிச்சுப்பாங்க. ஆனா ஆண்டவர் முறித்து கொள்வதற்காக அல்ல, நம்மோடு கூட நல்ல உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பூமியில வந்து படாத பாடுபட்டார். அவரை மாரி நமக்காக வேற யாரும் பாடுபடவே முடியாது. படாத பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு கேவலப்பட்டு மரித்தார். இப்ப அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரை நானுமே நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா? உள்ளத்திலிருந்து சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மளுக்கு வந்து 100% நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. எப்படி நேசித்தார்? 100%. அது போலதான் நாமளும் என்ன பண்ணணும், அவரை நேசிக்கணும். 100% முழுசா நேசிக்கணும். இதயத்தை எப்படி கொடுக்கணுமா? முழுசா கொடுக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு, கொஞ்சம் இன்னொருத்தங்களுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடாது. வாழ்க்கை எப்படி கொடுக்கணும்? முழுசா கொடுக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு, கொஞ்சம் வேற ஒருத்தங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணுங்க, அன்பு கூறணும். சரிங்களா? ஆனா இன்னைக்கு பெருவாரியான மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குனாக்கா, ஆண்டவரத்துல எதுக்கு வராங்க அப்படின்னா, அன்பு கூற மாதிரி வந்து எதுக்கு வராங்கனாக்கா, எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் உலகத்தில் அன்பு கூற மாட்டாங்க. தேவனை நேசிக்கிறவங்க யாரை நேசிக்க மாட்டாங்க? உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. உலகத்தில் அன்பு கூறுவனுக்கு தேவன் மேல நேசம் இருக்காது. தேவனிடத்தில் அன்பு கூறுவனுக்கு உலகத்தின் மீது நேசம் இருக்காது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, ரெண்டாம் கட்ட வாழ்க்கை மாரி. ஆண்டவர்கிட்ட வரதே எதுக்காக தான் வராங்களாம் நிறைய பேர். ஆண்டவரே என் பிரச்சனையெல்லாம் பாருங்க ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே. எஸ் சொல்லலாம், தப்பு கிடையாது, சொல்லலாம். ஆனா எப்பவுமே அதையே சொல்லிக்கின்னு சுயநலமாவே வாழ்றது. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பாடுபடுறேன். இவங்களுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் எல்லாம் எங்கதான், தங்கள் வாழ்க்கையை சுத்தியே இருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்க, என் பொண்ணு, என் பிள்ளைங்க, என் வீட்டுக்காரு, என் வீடு, நான் தொழில், நான் கஷ்டப்படுறேன் ஆண்டவரே. ஜபமே அப்படிதான் இருக்குது. ஜபம்னே ஆண்டவரே என் கண்ணீரை பாரு, ஆண்டவரே என் போராட்டத்தை பாரு, ஆண்டவரே நான் அப்படி கஷ்டப்படுறாங்க. என்ன மாதிரி உலகத்துல யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது? அப்ப உங்க நோக்கம்லாம் எங்க இருக்கு? ஆண்டவர் மேல இருக்கா, உங்க மேலே இருக்கா? அவங்க மேலே தான் இருக்கு. ஆண்டவரத்துல போயிட்டு, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், நீர் என்னை எவ்வளவா நேசிச்சிருக்கிறீர், நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். அதானே? அப்படிதானே? நான் என் மனைவியை நேசித்தேன்னா மனைவி கிட்ட போய் கேட்பேன், என்னம்மா உனக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா, வாங்கி தரேன். கேட்பேனா? கேட்க மாட்டேன். கேட்டுற போறீங்க, இவர் ஒரு நாளும் கேட்டதே இல்லைன்னுவாங்க. நான் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட குத்துட்டேன், அப்புறம் என்ன வேணும் என்ன கேட்கறது? என் மனைவி என்னை பார்த்து கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க வாங்கி தரணும் சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒன்றும் வேணாம், உன் நேசமே போதும் அப்படின்னு சொல்கிறேன். சும்மா சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, நீ எதுவும் கேட்கவும் மாட்டேன், அவங்களே சொல்லிடுவாங்க. இல்லை உண்மையிலேயே நாம் ஆண்டவரை நேசிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் சொல்லுங்க அப்படின்னா, நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னைக்கா கேட்டிருக்கிறீங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படி கேட்டிருக்கிறீங்களா? கேளுங்க, ஆண்டவர் சொல்லுவார் எனக்கு இது தேவை அப்படின்னு. இன்னைக்கு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு இதெல்லாம் நான் கேட்குறேன்னு. என்னத்துமா கேட்குறாரு? நீ என்னை நேசிக்கணும்னு கேட்குறாரு, நீ எனக்கு பயந்து வாழணும்னு கேட்குறாரு, நான் காட்டுற வழியில் நடக்கணும்னு கேட்குறாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க என்ன கேட்குறாரு. 4வது காரியம், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய் கர்த்தரை என்ன பண்ணுமா? சேவிக்கணும். என்ன பண்ணும்? சேவிக்கணும். சேவிக்கிறதுன்னு என்னது? சேவிக்கிறதுன்னு என்ன? சேவிக்கிறதுனா அவரோட நெருக்கமா வாழ்றது, அவருக்காகவே வாழ்றது, அவரோடு வாழ்றது, அவருக்காக வாழ்றது இல்லையா? இப்ப எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக நான் ஒரு பெண் வீட்டுக்கு போனேன். அவங்ககிட்ட போயிட்டு, உங்க பொண்ணை எனக்கு தருவீங்களா? எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படியா, சரி. உடனே என்ன பண்றாங்க, அவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, ஓ இவர் நல்ல ஆளா, எப்படி வச்சு பார்த்து பாரா கொள்ளுவாரெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை பார்த்து, என்னம்மா அந்த தம்பி வந்து உன்னை மனைவியை ஏற்றிக்கிறதுக்காக கேட்குறாரு,
உனக்கு அவரோட வாழ்கிறதுக்கு உனக்கு இஷ்டமாமா அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாங்க. அதன் பிறகு என்னை திருமணம் பண்ணிக்கொண்டு நானும் அவங்கள என்ன பண்ணுறோம், இணைந்து ஒரே வீட்டில். இதான் சேவித்தல். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோட என்ன பண்ணுமா, சேவிக்கணும். ஒன்னா அவரோடு கூட வாழணும். கொஞ்சம் இங்க வாழ்றது, கொஞ்சம் அங்கிட்டு வாழ்றது, அப்படி இருக்கக்கூடாது. அது சேவித்தல் அல்ல. இப்ப என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிற சம்பாரணை அந்த காரியம்லாம் யாருக்கு சொந்தமா இருக்கும்? எனக்கு சொந்தமா இல்லையா? அது என் பொண்டாட்டி இது அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, அதில் எனக்கு உரிமை இருக்கு. அதே போல நானும் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். அது யாருக்குரியதா இருக்கும்? அது என் மனைவிக்குரியதாகவும் இருக்கும், என் பிள்ளைகளுக்குரியதா இருக்கும். ஏன்னா நாங்கள் யாரா இருக்கிறோம், ரெண்டு பேருமே ஒன்னா ஒரே குடும்பமா சேவிச்சு வாழ்றோம். நான் உழைக்கிறதுல யாருக்காக உழைக்கிறேன், யாருக்காக வேலை செய்யறேன்? பேங்க்ல போட்டு நான் மட்டும் எடுத்து சாப்பிடுவேன், என் மனைவிக்கெல்லாம் தரமாட்டேன், என் பிள்ளைங்களுக்கு தரமாட்டேன். அப்படியா? அது சேவித்தல் அர்த்தம் கிடையாது. ஸோ இதோடைய அர்த்தம் அதுதான். இனிமேல் நாம் எப்படி ஆண்டவரோட சேவிக்கணும்னா, அவருக்காக நாம் படிக்கலாம். புரியுதாமா? நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம், நம்ம வேலை செய்யலாம். ஆனா எல்லாமே யாருக்காக தான் இருக்கணும், அது ஆண்டவருக்காக தான் இருக்கணும். அல்லேலூயா. அதை தான் அவர் சேவித்தல் என்ற ஒரு அர்த்தமா இருக்கு. சரிங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றாதவன், தன்னைத்தான் வெறுக்காதவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட சேவிச்சா வாழ முடியாதுன்றார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்னன்னாக்கா, முன்னாடி எனக்காக வாழ்ந்திருப்பேன், அல்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்காக வாழ்ந்திருப்பேன், இல்லை யாருக்கோ வாழ்ந்திருப்பேன், எப்படியோ இருந்திருப்பேன். ஆனா இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அப்ப நான் குடும்பத்துக்காக இல்லையா? இல்லை, இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும் சொல்லி இந்த குடும்பமே அவர் தான் தந்தார். ஸோ அதனால என் மனைவி பிள்ளைகளை நான் என்ன பண்ணணும், நேசித்து நடத்தணும். அதுக்கு அது இஷ்டத்துக்குலாம் நான் நடத்த மாட்டேன். கடவுள் என்ன உனக்கு அளக்க சொல்றாரோ அதுதான் அளப்பேன். கடவுள் எதை உனக்கு கொடுக்க சொல்றாரோ அதுதான் கொடுப்பேன். கடவுள் எப்படி உன்னோடு கூட வாழ சொல்றாரோ, உன்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் எதை அங்கீகரிக்கிறாரோ அதுதான் அங்கீகரிப்பேன். நீயும் அப்படிதான், அவங்களும் அப்படிதான். நான் கேட்கறதுலாம் அவங்க செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் நானும் அவங்களும் என்னவா இருக்கிறோம், கடவுளுக்காக இந்த பூமியிலே ஒரு குடும்பமாய் வாழுகிறோம். அதுதான் கர்த்தரை சேவித்தல். அல்லேலூயா. இப்படிதாங்க நீங்களும் நான் என்ன பண்ணோம், சேவிக்கணும். நான் ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம், ஆண்டவரே வயசாயிடுச்சு, ஆண்டவரே கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு மனைவியை தாங்க, நான் உங்களை தொடர்ந்து சேவிக்கணும், ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ, நானும் என் மனைவி உண்மையை நான் என்ன பண்ணோம், சேவிக்கணும். ஒரு தெய்வீக குடும்பத்தை என்ன பண்ணோம், சந்ததியை என்ன பண்ணோம், உண்டு பண்ணணும். உங்களை தொடர்ந்து நாங்கள் சேவிக்கணும், பலன் தாங்க. ஆண்டவர் தான் என்ன பண்ணார், திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார், அழகான பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ யாரை சேவிச்சு வாழ்றோம், ஆண்டவரை சேவித்து வாழுகிறோம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரை சேவிக்கிறது. அது உலக வாழ்க்கை, உலக வேலைகளானாலும் ஊழியமானாலும் எதுவானாலும் சரி, ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன். அதுதான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? ஐந்தாவது கடைசியான ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். என்ன பண்ணணும்? ஐந்தாவது, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். கற்பனைனா என்ன, கட்டளைன்னா என்ன? அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். கட்டளை அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 10 கட்டளைகள் தெரியும்ல. என்னென்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்புறம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷருக்கு ஒப்பான சொரூபத்தை என்ன பண்ணக்கூடாது, தெய்வத்தை என்ன பண்ண உண்டு பண்ணக்கூடாது. அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, சம்திங் அப்படியே வருது இல்லையா? இது என்னது, 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளையும் விளக்கமா அது எப்படி கை கொள்றது, எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படிலாம் கை கொள்றது அப்படின்னு விளக்கமா எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தான் கற்பனைகள். இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம என்ன பண்ணணுமா, கை கொள்ள வேண்டும். வேண்டா வெறுப்பா கை கொள்ளக்கூடாது, ஐயோ பா அப்படின்னு அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய கருத்தை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், கை கொள்ள வேண்டும். அது எல்லாமே எங்க இருக்குனாக்கா கடவுளுடைய வார்த்தையில இருக்கு.
திருவசனத்தை, வேத புத்தகத்தை வாஞ்சியா படிக்கணும். அவருடைய இருதய துடிப்பு இதுதான், இங்கதான் இருக்கு. அதை 2 கட்டளைகள்ல அடக்கி கொடுத்துட்டாரு. அதான் அதுக்காக தான் இது எல்லாமே என்னது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக. இதுதான் நியாய பிரமாணமோ, இதுதான் தீர்க்க தரிசனமோ. ஒட்டுமொத்த வேத புத்தகமும் இதுல என்ன பண்ணிச்சு, அடங்கிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. புரியுதுங்களா? ஸோ பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் பரிசுத்தமாய் வாழணும். அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் பிரமாணங்களை கட்டளையில் கொடுத்தாரு. அதை ரத்தின சுருக்கமா இந்த 2 வசனங்களை நம்ம என்ன பண்றோம், பார்க்குறோம் இல்லையா? 5 காரியங்களை சொல்லலாமா? பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர்கள் நம்ம இடத்துல என்ன கேட்கிறாரு, அதுவும் அது நமக்கு நன்மை உண்டாகிறதுக்காக நம்ம இடத்துல என்ன கேட்கிறாரு? 1, அவருக்கு பயந்து வாழணும். 2வது, அவருடைய வழியில நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். 3வது, அவரிடத்துல அன்பு கூறணும். 4வது, முழு இருதயத்தோடு அவர் என்ன பண்ணணும், சேவிக்கணும். 5வது, கை கொள்ள வேண்டும். அவரோட வசனத்தை படிச்சு நம்ம என்ன பண்ணோம், கை கொள்ளணும். நிறைய வசனங்கள் உண்டு, ஆனா அது உங்களுக்கு போதுமான நேரம் இருக்காது. சரிங்களா? நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு இடத்துல ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளை என்ன பண்ணுவான், கை கொள்ளுவான். ஒருத்தங்க தேவனிடத்துல அன்பா இருக்கிறாங்களா இல்லையான்னு அவங்க வசனங்களை கை கொள்றதை வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். வாயின் வார்த்தைகளை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தர் ஆண்டவரை நேசிக்கிறாங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் அவங்களுக்கு என்னென்னலாம் உணர்த்தி இருக்கிறாரோ, புரிய வச்சிருக்கிறாரோ, அதை அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு கை கொண்டிருக்கிறாங்க, கடைபிடிச்சு வராங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு இருக்கு. சரிங்களா? ஸோ நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கணும். கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வருது, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மீது கோபாக்கினை வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மீது வர இருக்க அந்த கோபாக்கினிலிருந்து எங்களை தப்புவிக்க பண்ணுவதற்காக எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேரை கூப்பிட்டீங்க, உங்களை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை விட்டு தூரம் ஓடணும், ஆனால் நீங்கள் பின்னாடியே தேடி தேடி வந்தீங்கப்பா, எங்களுக்கு உணர்த்துனீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து முடிவு பரியந்தம் நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும். பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியுன்ற புரிஞ்சுக்கிட்டு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் ஆண்டவரே எங்களை நல்லவர்களாய் வாழ விடாது, பரிசுத்தமாய் வாழ விடாது, யோகியதர்களாய் நீதியை நிறைந்தவர்களாய் வாழ விடாது. எங்களை உந்தி தள்ளும், ப்ரெஷர் பண்ணும், பொய் சொல்லு, லஞ்சம் வாங்கு, ஏமாத்து, நடி அப்படின்னு ப்ரெஷர் பண்ணும். ஆனா அதெல்லாம் நாங்க விட்டு ஒழிந்து, எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, அதனால நாங்கள் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, அதனால எங்க உயிரே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் நீதியாய் பரிசுத்தமாய் வாழணும். எங்க வாழ்க்கையின் மூலமா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம்யா. ஆனா இது எங்க சொந்த முயற்சினால முடியுமா? முடியவே முடியாதுப்பா. நாங்க அப்படி முயற்சி பண்ணி நிறைய நேரம் தோத்து போயிட்டோம். எங்க சொந்த முயற்சினால் முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் ஆகும் என்ற வார்த்தை இருக்கு. உங்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நடத்துங்க. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடைய பாதத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆவியானவர் முத்திரை போடுவீராக, ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. திருவசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதுபடி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி நடத்தும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமா ஜெபித்து நன்றி சொல்லுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவர் மதியான வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே இந்த நாளில் அப்பா நாங்கள் கேட்டதான வசனத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்நாள் முழுதுமாக இப்படி வசனங்களை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு அவைகளை பிடித்து கொண்டு கடைபிடிக்க நடைமுறைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் மற்றவர்கள் மாதிரி ஆண்டவரே கேட்கிறவாய் மாத்திரம் இராதபடிக்கு அதன்படி நடக்கிறவர்களாக இந்த வாழ்க்கையில் அதை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட தேவனுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். வசனம் பேசுகிற ஆன மகனை கூட தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு அந்த பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நாள் அப்பா முழங்கால் படிட்டு நோக்கி பார்க்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக. வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்கள் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. சமாதானத்தோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட இவர்கள் கடந்து செல்ல தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருவீராக. மனதில் இருக்கிறதான எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தேவன் தாமே பதில் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்று இவர்கள் கடந்து செல்லும்போது சமாதானத்தோடு கூட கடந்து செல்ல இந்த வாரம் முழுதுமாக சமாதானத்தினாலே இவர்கள் பாதுகாக்கப்பட காக்கப்பட உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரத்தக்கதாக கிருபையை பாராட்டுவீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.